இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அறிவு, பொறுமை, நம்பிக்கை, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க, ரெண்டு தீர்க்கதரிசிகளுக்கு நடுவுல நடந்த ஒரு நேரத்தமான சந்திப்பின் மூலமா இதை தெரிஞ்சுக்கலாம். எப்போவாச்சும் ஒரு விஷயத்தோட முழு பின்னணியும் தெரியாம அதை பத்தி தப்பா ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில இதை செஞ்சிருக்கோம் இல்லையா? சரி, நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட மையமே இந்த கேள்விதான். சரி, வாங்க நேரா கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ மூசா நபி. அவங்க ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. பூமியிலேயே தனக்குத்தான் அதிக ஞானம் இருக்கு அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. சரியா அந்த நேரத்துல தான் இறைவன் மூசா நபி கிட்ட ஒன்னு சொல்றான். ஒன்ன விடவும் அதிக ஞானம் இருக்கிற நம்மளோட ஒரு ஸ்பெஷல் அறிவை கொண்ட ஒரு அடியார் இருக்காரு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்காக அவரை தேடி போக சொல்லியும் ஒரு கட்டளை வருது. அப்போ மூசா நபி தேடி போக வேண்டிய அந்த மர்மமான வழிகாட்டி யாரு? அவர் யாரு? அவர்கிட்ட அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலான ஞானம் வந்துச்சு? வாங்க பார்க்கலாம். அவருடைய பேரு தான் ஹிஸ்ர் நபி. குரான்ல இவரை அல்லாவின் சிறப்பு அறிவை பெற்ற ஒரு அடியார் அப்படின்னு தான் சொல்றாங்க. அல் ஹிஸ்ர் அப்படிங்கிற பேருக்கு பச்சை நிறத்தவர்னு அர்த்தம். ஏன்னா அவர் எங்க நின்னாலும் அந்த இடம் உடனே பச்சை பசேல்னு மாறிடுமா. அவர்கிட்ட இருந்தது சாதாரண அறிவில்ல, அது இறைவன் கிட்ட இருந்து நேரடியா கிடைச்ச ஒரு தெய்வீக ஞானம். சோ மூசா நபி ஹிஸ்ர் நபியை கண்டுபிடிச்சிடுறாங்க, அவரோட பயணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஹிஸ்ர் நபி செய்யற எதை பத்தியும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த 3 சம்பவங்கள் மூசா நபியோட பொறுமைய ரொம்பவே சோதிச்சது. முதல்ல அவங்க ஒரு படகுல பயணம் செய்றாங்க. அந்த படகு யாருதுன்னா ரொம்ப ஏழையான சில மீனவர்களோடது. திடீர்னு ஹிஸ்ர் நபி அந்த படகுல ஒரு ஓட்டையே போட்டுடுறாரு. இத பார்த்த மூசா நபிக்கு பயங்கர ஷாக். அவரால பொறுத்துக்கவே முடியல. என்ன இது, அந்த ஏழை மக்களோட படக போய் ஓட்ட போடுறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறாரு. யோசிச்சு பாருங்க, இது நியாயமான கேள்விதானே. ஒரு பெரிய ஞானி ஏன் இப்படி அப்பாவி மக்களுக்கு தீங்கு செய்யணும்? இந்த மர்மம் அப்படியே இருக்கு. சரி, அவங்க பயணம் தொடருது. வழியில ஒரு சின்ன பையனை பாக்குறாங்க. அடுத்த நிமிஷமே யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. ஹிதிர் நபி அந்த பையனை கொன்னுடுறாரு. அப்பா, இது முதல் சம்பவத்தை விட ரொம்பவே அதிர்ச்சியான ஒண்ணு. இந்த தடவை மூசா நபியால தன்னோட கோபத்தையும் அதிர்ச்சியும் சுத்தமா கட்டுப்படுத்த முடியல. ஒரு பாவமும் அறியாத சின்ன பையனை போய் கொன்னுட்டீங்களே, இது மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்னு ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாரு. உண்மைதானே? ஒரு உயிரை எடுக்கிறதுல என்ன பெரிய ஞானம் இருக்க முடியும்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே தோணுது இல்லையா? இப்போ கதை இன்னும் ரொம்பவே சிக்கலாகுது. மூணாவதா அவங்க ஒரு ஊருக்குள்ள போறாங்க. அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவோ வரவேற்கவோ கூட இல்ல. ஆனா ஹில் நபி அங்க இடிஞ்சு விழ போற நிலைமையில இருந்த ஒரு சுவரை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சரி பண்றாரு. இதை பார்த்த மூசா நபி, நமக்கு ஒரு உதவியும் செய்யாத இந்த ஜனங்களுக்கு எதுக்கு இலவசமா வேலை செய்றீங்க? இதுக்காவது ஒரு கூலி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. இதுவும் ஒரு லாஜிக்கலான கேள்விதானே. நன்றி இல்லாதவங்களுக்கு எதுக்கு நல்லது செய்யணும்? இந்த 3 குழப்பமான செயல்களுக்கு பின்னாடி அப்படி என்னதான் காரணம் இருக்கும்? இப்போதான் கதை அதோட கிளைமேக்ஸ்க்கு வருது. மூசா நபியோட பொறுமை எல்லை மீறினதும், சரி நம்ம பிரியற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஹிஸ்ர் நபி சொல்றாரு. ஆனா பிரியறதுக்கு முன்னாடி தான் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருந்த அந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை விளக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த படகு, அதை ஏன் சேதப்படுத்தினேன்னு தெரியுமா? ஒரு கொடுங்கோல் மன்னன் அந்த பகுதியில இருந்த நல்ல படகுகளை எல்லாம் வலுக்கட்டாயமா பறிச்சிட்டு இருந்தான். நான் போட்ட அந்த சின்ன ஓட்டை அந்த படகை அவங்கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. அதாவது அந்த ஏழை மீனவர்களோட வாழ்வாதாரத்தையே காப்பாத்துச்சு. அடுத்து ரொம்பவே கஷ்டமான அந்த விஷயம். அந்த சின்ன பையன் அவன் ஏன் கொல்லப்பட்டான்னா, அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனோட நல்ல பெற்றோரை ரொம்பவே துன்புறுத்தி அவங்கள இறைமறுப்பாளர்களா மாத்திருவான். அதனால இறைவன் அந்த பெற்றோருக்கு அவனை விட நல்ல பக்தியுள்ள ஒரு குழந்தைய கொடுக்க நினைச்சான். கடைசியா அந்த சுவருக்கு கீழே 2 அனாதை குழந்தைங்களுக்கு சொந்தமான ஒரு புதையல் இருந்துச்சு. அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி அந்த புதையலை எடுக்கிற வரைக்கும் அது பத்திரமா இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த சுவரை நான் சரி செஞ்சேன். அது அந்த அனாதைகளோட உரிமையை காப்பாத்துற ஒரு செயல். இப்போ புரியுதா? வெளியிலேருந்து பார்க்கும்போது தப்பா தெரிஞ்ச ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் எவ்வளோ ஆழமான கருணையான ஒரு காரணம் இருந்திருக்குன்னு இந்த அற்புதமான கதை நமக்கு ரொம்ப முக்கியமான சில பாடங்களை கத்துக் கொடுக்குது. ஆமாங்க, இந்த கதை நமக்கு சொல்ற பாடங்கள் ரொம்ப ஆழமானது. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியற எல்லாமே முழுமையான உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தப்பா தெரியற விஷயங்களுக்கு பின்னால கூட ஒரு பெரிய நன்மை மறைஞ்சிருக்கலாம். நமக்கு புரியாத ஒரு விஷயத்த நாம சந்திக்கும் போது பொறுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல இறைவனோட திட்டம் எப்பவுமே நம்ம நல்லதுக்கு தான் இருக்கணும்னு நம்பணும்.
சுருக்கமா சொல்லணும்னா இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது? நம்மளோட அறிவு ரொம்ப ரொம்ப லிமிட்டெட். நம்ம சின்ன பார்வை வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தோட பெரிய திட்டத்தை எல்லாம் நம்மளால கணிக்க முடியாது. உண்மையான ஞானம்ங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குன்னு ஏத்துக்கிற பணிவும், அதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்குன்னு நம்புற பொறுமையும் தான் உண்மையான ஞானம். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற கஷ்டங்கள், சோதனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில சமயம் புரியாம இருக்கலாம். ஆனா ஒருவேளை அதுக்கு பின்னாடியும் நமக்கு இன்னும் புரியாத ஒரு மறைக்கப்பட்ட ஞானம், ஒரு பெரிய நன்மை இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.